ஒரு மனிதன் மகிழ்வாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தகுதியாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறை மனம். அந்த மனம் நிறைவாயிருச்சுன்னா, வாழ்க்கையே நிறைவாயிரும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்கள், ஐயா உங்களுடைய ஒவ்வொரு உரையுமே வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உரையாக ஐயா அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நிறை மனம் பற்றிய ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த மாதம் நமக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் முழுமையாக கவனித்து ஆன்ம உயர்வு பெறுவோம் என்று கூறி ஐயா அவங்கள வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மதன்குமார் வாழ்க வளமுடன். நாம் ஒரு 8 நிமிடங்கள் மௌனம் இருக்க போகின்றோம். அதன் பிறகு நாம் நிறை மனதை, நம்மிடம் இருக்கக்கூடிய நிறை மனதை உணரலாம். மௌனம் துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நிறை மனம் என்பது நம்மிடத்திலே இருக்கின்றது. வெளியில தேட தேவையில்லை, எதையுமே அடைய தேவையில்லை. இயல்பாகவே இயற்கையாகவே நம்மிடத்திலே நிறை மனம் இருக்கின்றது. நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே எப்போது எந்த உயிர் தோன்றியதோ அந்த உயிர் தோன்றிய உடனேயே அந்த உயிர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாள் வரைக்கும் அதற்கு வேண்டியது அத்துணையும் இருப்பாக ஆல்ரெடி அந்த இயற்கை கொடுத்து வைத்திருக்கின்றது. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எல்லோருக்கும் நிறை மனம் வேண்டாம், நம்ம இடத்துல தான் இருக்குதுங்க. குறுக்க ஒரு ஒரு கேப் ஒண்ணுங்க. குறையா எடுத்துக்காதீங்க, நிறைவாக எடுத்துக்குங்க. என்னன்னா, ஃபேஸ்புக்ல ஒரு ஃபோன் வந்தனால அந்த ஃபேஸ்புக் லைவ் டெலிகாஸ்ட் வந்து கட் ஆயிடுச்சு. அது லைவ் போட்டுட்டு நான் வரேன். ஆகவே இதையும் நிறையாக எடுத்துக்குங்க, குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இது வந்து என்னுடைய ஃபேஸ்புக்ல இருக்கிற லைவ்ல அத்தனை பேரும் பார்க்க வேண்டும். அதற்காக அதுவும் நிறைவாக இருக்கின்றது. தொட்டவுடனே அந்த இது வந்து விட்டது. 2010 இருந்து 2019வது வருடம் வரை நேரடியாக ஒரு மாணவர்கள் உட்பட ஒரு 3000 பேரிடத்திலே நேரடியாக நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும்? வெரி சிம்பிள். ரொம்ப கடினமான கொஸ்டின்லாம் கிடையாது. எனக்கு தெரியாதுங்க, நான் அப்புறமே சொல்றேங்க. கஷ்டமான கேள்வியெல்லாம் இங்க கிடையாது. வெரி சிம்பிள் கொஸ்டின். வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன வேண்டும்? 3000 பேரும் சொன்ன பதில் என்னவென்றால், நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இதுதான். வார்த்தைகள் வேற வேற இருக்கலாம், ஆனா சொன்னது அத்தனை பேரும் இந்த பதில் தான் சொன்னாங்க. அடுத்த கேள்வி கேட்டேன், ஏங்க இப்ப இல்லைங்களான்னு. நிம்மதியா இருக்குன்னா இப்ப நிம்மதியா இல்லையா? மனநிறைவுன்னு இப்ப மனநிறைவு இல்லையா? இல்ல, இருக்கு. இருந்தாலும் பர்மனண்டா இல்ல, அப்பப்போ இருக்கு, அப்புறம் மாறி போயிடுது. அப்படி பார்க்கும்போது அது நம்மிடத்தே தான் இருக்கின்றது. புத்தர் தன்னுடைய சீடர்களை ஒரு 10 பேர் கூப்பிட்டார். 10 பேரையும் வந்து ஊருக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கினார். அவங்க எல்லாருமே போய் வந்து கேட்டுட்டு வந்தாங்க. இதே பதில தான் சொன்னாங்க. இன்னும் வந்து அது வேணும், இது வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அந்த 100ல ஒரு நபர் கூட
ஞானம் வேண்டும் என்று யாருமே கேட்கல. நிஜமா அது கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைச்சாங்களோ அது தானாக கிடைத்திரும். ஆனா அவங்க கேட்டது இது வேணும், அது வேணும்னு கேட்டாங்களே தவிர, ஞானம் வேணும் ஒருத்தர் கூட கேட்கவே இல்ல. இதுதான் மனித பிறப்புடைய நோக்கம். இங்கே வந்த வேலை என்னவென்றால், பிறப்பினுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு, மூலத்தை தெரிந்து கொண்டு, அதனோடு அதனோடு ஐக்கியமாவது என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த ஐக்கியமாவதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால், ஏற்கனவே அதுவே தான் இங்கே அறிவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே, அதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த நிறைவான மனம் ஏற்பட்டுடும். ஒரு ஊர்ல ஒரு அசரீரி கேட்டது. இரவு ஒரு 10 மணிக்கு ஒரு அசரீரி ஒலித்தது. உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ, அதை ஒரு பேப்பர்ல எழுதி, அந்த ஊர்ல இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெட்டியில எல்லாருமே போட்டுடுங்க. காலையில் எழுந்து பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு என்னென்ன நீங்க அதை எழுதி போட்டீங்களோ, அது அத்துணையுமே கிடைத்துவிடும். அப்படின்னு ஒரு அசரறி கேட்டது. முக்கால்வாசி பேர் நம்புனாங்க. கால்வாசி பேர் இது நம்பல. நம்பவில்லை என்றால் கூட, அது என்னது காசா பணமா எழுதி போடுவோம் என்று அத்துணை பேரும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் போயிட்டு பேப்பர்ல எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டுட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்தவுடன் பார்த்தா, அவங்களுக்கு என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே கிடைச்சிருச்சு. வீடு வேண்டுமா? கார் வேணுமா? என்னென்ன வேணும்? எல்லாமே விடிந்த உடனே கிடைச்சிருச்சு. அத்தூண பேருக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆக என்ன இயற்கை பாரு! கேட்ட உடனேயே, எழுதிய உடனேயே விடியறதுக்குள்ள எல்லாருமே கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடித்தது? சில பேருக்கு 1 மணி நேரம் நீடித்தது. சில பேருக்கு 1 மணி நேரம் நீடித்தது. சில பேருக்கு 1 நாள் தான் நீடித்தது. என்ன காரணம் என்றால், நம்மை கேட்டதை விட மத்தவங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டாங்க. அத நம்ம கேட்டிருக்கலாமே என்று நினைத்த காரணத்தினாலே எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டாங்க. என்னென்ன வேணுமோ கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுவே நீங்க கேட்டீங்க. அதுவே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைவேறலன்னா என்ன பண்றது? உங்கள கேட்காம தானா குடுக்கல. உங்களுக்கு என்ன கேட்டீங்களோ அதான் குடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு மனம் மாறிச்சு? அப்போ உண்மையாவே என்ன? உண்மையாவே நமக்கு என்ன வேணும்னு தெரியல. இதுதான் உண்மை. வாழ்க்கையிலே என்ன வேணும் என்று தெரியவில்லை. திடீர்னு கடவுள் தோன்றி, "அப்பா உனக்கு என்ன வேணும்னா?" "என்னங்க திடீர்னு இப்படி கேட்டீங்க, எப்படிங்க? நீங்க போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க நான் யோசனை பண்ணி சொல்றேன்." அப்படிங்கிற அளவுக்கு. அப்படியே யோசனை பண்ணா கூட 1 வருடம் யோசனை பண்ணா கூட கேட்க முடியாது. "ஏன்பா என்ட்ட கேட்கிற? எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியுமே! நீயே குடுத்தன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருச்சா?" அந்த வேலை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அந்த இயற்கை கிட்ட யாருக்கு, எப்ப, எத குடுக்குறது, எங்க பண்றது, என்ன பண்றது எல்லாமே தெரியுங்க. அதுகிட்ட போய் நம்ம கேட்கணுமா என்ன? கேட்கவே தேவையில்லையே! ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். அதுதான் முன்பே குறிப்பிடப்பட்டது. அந்த அந்த பிறந்த நேரத்திலேயே அதற்கு என்னென்ன வேண்டுமோ, அது உயிர் காலம் கட்டம் வர, அதுக்கு அத்துணையும் இருப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம ஒரு ஆளுக்கு இல்ல, கோடானு கோடி மக்களுக்கு இல்ல. இந்த பூமியில இருக்கிற உயிரினங்கள் அத்துணைக்குமே அது என்னென்ன வேண்டுமோ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இத புரிஞ்சுக்கிட்டா நிறைமனம் வந்துருமே. அப்புறம் வேற என்ன வேணும்?
வேற எதுவுமே தேவையில்லையே. அப்படி பார்த்தோம் என்றால் மனம்தான் குறையாக இருக்கின்றது. அந்த குறையை எடுத்து விட்டோம் என்றால், புரிந்து விட்டது என்றால், அந்த எடுக்கக்கூட தேவையில்லை. நிறையை உணர்ந்து விட்டோம் என்றால், அது தானாய் ஏற்கனவே இருக்கிறது தான். இருக்கிறத போய் எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுகிறதா தெரியல. அப்படி பார்த்தோம் என்றால், அனைத்துக்கும் காரணம் மனம்தான். ஒரு அம்மா வேதாத்திரி மகேஷ்ட இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வரப்பெல்லாம் தன்னுடைய கணவனை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் மகரிஷி இருக்கிற மாதிரி பொறுமை யாருக்கும் இருக்காது. வரப்பெல்லாம் பொறுமையா அவர் கேட்டுட்டே இருந்தார். அதனால அந்த அம்மா வந்த உடனே கேட்டார், அம்மா வரப்பெல்லாம் நீங்க உங்களுடைய கணவனை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? அவரிடத்துல என்ன நிறைவு இருக்கிறது? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா. அது கேட்டோன்னு அந்த அம்மா சொன்னாங்க, அதை ஏன் சுவாமிஜி கேட்குறீங்க? நான் எங்க வீட்டில் இருக்கிறப்ப 10வது வரை தான் படிச்சிருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு என்னையே அதுக்கப்புறம் படிக்க வைத்து, டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைத்து, என்னைய டீச்சர் ஆக்கி வேலையும் வாங்கி கொடுத்து, அந்த மாதிரிலாம் அந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு நீங்க சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சு அவரே கூட்டிட்டு போவாரு. அப்படிலாம் பார்த்தா என்னுடைய கணவன் ரொம்ப தங்கங்க சுவாமிஜி. ஏமா தங்கங்க, அப்புறம் ஏமா குறை சொல்றீங்க? இல்ல சுவாமிஜி, அவரு என்னை மதிக்கிறது இல்லை. ஏமா, அவரிடத்திலே 9 நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு குணம் தேவையில்லாத குணம். அது அவருக்கே கூட தெரியாது. உங்களை மதிக்கிறது இல்லைன்னு. ஒரே ஒரு குணம் மட்டும்தான் இருக்குது. ஏம்மா, அந்த 9 நல்ல குணங்களை நினைத்து பார்க்காம, ஏம்மா இந்த தேவையில்லாத ஒரு குணத்தை நினைத்து பார்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரிந்துதான். திரும்ப 1 மாதம் கழித்து வந்தாங்களாம். சுவாமிஜி, இப்ப என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டாங்களாம். என்ன காரணம்னு மகரிஷி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்க சொல்லி கொடுத்ததுதான். அவரிடத்துல என்னென்ன நன்மை இருக்கு மட்டும் நான் நினைச்சு பார்த்தேன். என்னுடைய மனமே இப்போது நிறைவாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குறை காணக்கூடிய பழக்கம் எப்படி வந்ததுன்னு அவங்களே கண்டுபிடித்தது சொன்னாங்க. நான் டீச்சரா இருக்கேன். மதியம் லஞ்ச் எல்லாரும் சாப்பிட்றப்ப எல்லாருமே கூட இருக்கிறவங்க அவங்களுடைய கணவனை பத்தி, நாத்தனாரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் குறை சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமாது அப்படின்னு நான் குறை சொல்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் இதே பழக்கமா போயிடுச்சு. மகரிஷி, நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், இதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாள் மதியம் லஞ்ச் டயத்துல என்ன பண்ணேன், என்னுடைய கணவனையும் என்னுடைய மாமியாரையும் அப்படியே உயர்த்தி புகழ்ந்து பேசினேன். அப்புறம் என்னாச்சு, எல்லாருமே தன்னுடைய கணவனை, மாமனார, மாமியார, நாத்தனார எல்லாத்தையும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஸ்கூல்லயே அலை இயக்கமே மாறிடுச்சு. ரொம்ப எல்லாம் நிறைவா இருக்கிறாங்க. ஏங்க, நிறைவுன்னு என்னங்க? ஏதாவது அடையணுமா? தியானம் பண்ணணுமா? தர்ஜனம் பண்ணணுமா? அதை அடையறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணுமே தேவையில்லையே. நம்மிடத்திலே இருக்கின்றதே. நாம எப்படி பார்க்கின்றோமோ அதை போன்று இருக்கின்றதே. நம்மிடத்திலே என்ன இருக்கின்றதோ அதை நாம் மற்றவரிடத்திலே பார்க்கின்றோம். மற்றவங்கெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி இருக்கு, நாம போய் நிக்கிறோம். கண்ணாடியில என்ன தெரியும்? கண்ணாடியில என்னெல்லாம் முன்னால தெரியுதோ அதெல்லாம் பிரதிபலிக்கும். கண்ணாடி முன்னால நாம நின்னோம்னா நம்ம தான் தெரிவோம்.
அதே போல ஒரு வருடத்திலே ஒன்றை நாம் பார்த்தோம் என்றால் அது என்னவென்றால் அது நம்மிடத்திலே இருக்கக்கூடியதுதான் அங்கே பார்க்கிறோம். இங்கே இல்லைவென்றால் அங்கே தெரியவே தெரியாது. தப்புங்க. நீங்க சொல்றது தப்பு. ஒரு ஆளை நான் பார்த்தேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தீய குணம் எனக்கு கிடையவே கிடையாது. இதுவரை நான் அதை நினைத்து கூட பார்த்தது கிடையாது. என்கிட்ட அது இல்ல. 100% நான் சொல்ல முடியும். அவரிடத்துல நான் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா அவரிடத்துல இருக்க தீய குணத்தை போய் இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லிட்டு கூடாது. என்ன பண்ணணும்? இது போன்ற ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே இருந்தது என்றால் நான் என்னிடத்திலே அது எழாமல் பார்த்துக்கொள்வேன். அந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று நம்முடைய மனதை சரி பண்ணணும், சுத்தப்படுத்தணும். இவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. இருக்குதுன்னா சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா எதிர்காலத்துல வராம பார்த்துக்கணும். ஏன்னா நாமே சொல்லிட்டு திரும்ப அந்த மாதிரி நம்ம செய்து விடக்கூடாதுல்ல. ஏன்னா அதுதான் அது காமிக்குது. இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்ன நடந்தது. எப்பன்னு கேட்டீங்கன்னா 87, 88ல எங்க ஆபீஸ்ல மொத்தம் ஒரு 40 பேருங்க. 40 பேர் என்ன பண்ணணும், 40 பேர் யாருக்கு விருப்பமோ ஒரு 20 பேர்னு வச்சுக்கோங்க. 20 பேரு சேலரி வாங்கிட்டு சேலரி வாங்குற அன்னைக்கு 20 பேர்ல ஆளுக்கு ஒரு ரூ. 100 கொடுத்துட்டுங்க. மொத்தம் 2000 ஆச்சுங்களா? இந்த 2000 வாங்கிட்டு 20 பேரையும் பேரையும் பேப்பர்ல எழுதி குலுக்கி போடணுங்க. யாரு பேர் வருதோ அவங்களுக்கு அந்த 2000 கொடுத்துட வேண்டியது. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு 2000 ஒரே இதா கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. அதுக்காக எல்லாருமே கொடுக்கணும். அடுத்தடுத்து அது மாதிரி நபர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வந்தப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு. மொத்தம் வந்து ஒரு 6 பேர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க இந்த மாதம் இவரு பேரு தாங்க வரும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், எப்படிங்க சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வரலாம், வராம இருக்கலாம். பட் இதுதானே வந்து இவரு பேர் தான் வரும்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். இல்லைங்க அப்படிதான் வரும்னு சொன்னார். அப்புறமே பார்த்தோம்னா அவரு சொன்ன பேர் வரல. ஏங்க அது மாதிரி வரலல்ல, நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கன்ஃபார்ம்டா அவர் பேர் தான் வரும்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்ன பண்றவங்க இது நடத்துறாங்கல்ல, 6 சீட்லயுமே அவரு ஒருத்தர் பேர் எழுதி வச்சிருவாங்க அப்படின்னாரு. ச்சே! ஏங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்காக போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா? அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். எப்படிங்க கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னாரு. அப்படின்னா அவரு தான் செஞ்சிருக்காரு, கற்பனை பண்ணியிருக்காரு, இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கிறாரு. இதுல ஏதாவது ஒண்ணுனா தான் அது தெரியுமே தவிர, இல்லைன்னா அது தெரியறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஒன்று செய்திருக்கணும். இல்லைன்னா வந்து புத்தகத்துல படிச்சிருக்கணும். இந்த மாதிரி சொல்றவங்கள கேள்விப்பட்டிருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணியிருக்கணும். இதன் காரணமா தான் இந்த மாதிரி தோணுமே தவிர, இல்லை என்றால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோன்றியதற்கு வாய்ப்பே கிடையாது. இதே போல தான் அனைத்துமே. அப்ப நாம் ஒருவரிடத்திலே ஒன்றை பார்க்கிறோம் என்றால், அது நம்மிடத்திலே இருக்கிறது சான்ஸே கிடையாதுங்க. வேதாத்திரி மகரிஷி யாரையாவது எங்கேயாவது ஏதாவது வந்து சொல்லி இருக்கின்றாரா? இதுவரை கிடையவே கிடையாது. ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமத்துல வந்து அமர்ந்திருந்தார். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ரவுடிய பத்தி பேச்சு வந்தது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரவுடிய பத்தி பேச்சு வந்தது. ஆளாளுக்கு சொன்னாங்க. அந்த ரவுடி அப்படி ஆகட்டவன், இப்படி ஆகட்டவன், இந்த மாதிரி செஞ்சுட்டான், அந்த மாதிரி செஞ்சுட்டான். எல்லாரும் ரவுடியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு ரமண மகரிஷி சொன்னாரு, அந்த ரவுடி காலை மாலை 2 வேளையும் குளிப்பானே அப்படின்னாரு.
அவங்கவங்க கேள்விப்பட்டது எத்தனையோ சொன்னாங்க. ஆனா, அவரு அந்த ஊருக ரவுடிய பத்தி கூட கேள்விப்பட்டிருக்காரு. என்ன கேள்விப்பட்டார்ன்னா, காலையில, மாலையில 2 வேளையும் அந்த ரவுடி குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன தெரிஞ்சது பாருங்க. அப்ப நிறை மனதுக்கு நிறைதான் தெரியும். குறை அப்ப குறையா தெரிஞ்சதுன்னா, அதுவும் அதுவும் பெரிதா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உண்மையாகவே அவர் மேல ஒரு அன்பு இருந்ததுன்னா, உண்மையான அன்பு இருந்ததுன்னா, அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாம அவங்க கேட்கிறவங்களா இருந்தா, நாசூக்காக அதை சுட்டிக்காட்டி, அந்த குறையிலிருந்து நாம அவர்கள மீட்டெடுக்கலாம். பாருங்க. இப்ப உலகம் முழுவதும் பாருங்க. இறை சக்தியை நினைத்து பாருங்க, இயற்கையை நினைத்து பாருங்க. எவ்வாறு அது துல்லியமாக, தவறாக, தவறின்றி, மாறின்றி, தவறின்றி எப்படி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறது. சான்ஸே கிடையாது. வேற மாதிரி நடத்துறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப அதை நினைத்து பார்த்தா எல்லாமே கரெக்டா நடக்குது தோணுமே. அப்புறம் இத்தனை நாள் நடக்குது எல்லாமே செயல்வழி தத்துவம் தான். மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படியே பார்த்தோம்னா நம்முடைய மனதை பொறுத்தான் இருக்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த நிறை மனம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன முயற்சி செய்ய வேண்டும், என்ன பயிற்சி செய்ய வேண்டாம்? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அந்த இருப்பு நிலை, அந்த இயல்பான நிலை, அந்த எந்த மகான்கள் அந்த நிலையை அடைந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த நிலையை உணர்ந்தார்களோ அந்த நிலை எல்லா மனிதரிடத்திலே இருக்கின்றது. அத்துணை பேரிடத்திலுமே அது இருக்குது. அது இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒரு குழந்தை கள்ளங்கபடு இல்லாம இருக்கு. குழந்தையுடைய கண்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய கண்களை பாருங்களேன். இந்த உடற்பயிற்சி பழைய புத்தகம் உடற்பயிற்சியில இந்த சிவப்பு கலர் அட்டையில அந்த கண்ணை பாருங்க. ஓஷோவோட கண்ணை பாருங்க. ரமண மகரிஷியோட கண்கள். எந்த ஞானியாக இருந்தாலும் சரி அவருடைய கண்களை பாருங்க. அந்த கண்கள் எதுவுமே இருக்காதுங்க. வெறுமையே இருக்கும். கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். கண்கள் எப்படி ஆசைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கண்கள் அந்த அத வாய் திறந்தெல்லாம் பேச வேணாம். கண்கள் அந்த இண்டிகேட் பண்ணும். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போனா நமக்கு அவர் நம்ம அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். அவர் பார்வையிலே சொல்லிடுவாரு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தை எப்படி இருக்கின்றது? ஒரு 3 வயது வரை ஒரு குழந்தை எப்படி இருக்குதுங்க? எதுவுமே பிடிச்சு வைக்கிறது கிடையாது. அதுவும் இப்ப 1 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைலாம் சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. போய் சிரிச்சோம்னா நமக்கு தான் வாய் வலிக்கும். ஏன்னா நம்முடைய சிரிப்பு இயற்கையான சிரிப்பு கிடையாது. நிஜமா இயற்கையான சிரிப்புனா அவங்க வாய் வலிக்க கூடாது. ஏன்னா சிரிச்சு சிரிச்சு வாயே வலிக்குது. ஆனா குழந்தைக்கு வாய் வலிக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது இயற்கையா இருக்கு. கள்ளங்கபடம் இல்லாம இருக்கு. பிரிச்சு பார்க்க தெரியாம இருக்கு. நல்லவன் கெட்டவன்னு எந்த இதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட வயதுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகுதான் அம்மா அப்பா பிரித்து பார்த்து போகணுமா போக வேணாம் முடிவு. அதுக்கப்புறம் யாருக்கிட்ட வேணாலும் விவரம் தெரியவரை யார்கிட்ட வேணாலும் போகும். யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அது போன்ற இந்த கள்ளங்கபடு இல்லாத மனதை தாண்டி நாம வந்திருக்கோம். அப்ப நம்மிடத்தில் இயல்பாக இருக்கின்றது. அந்த கள்ளங்கபடு இல்லாத மனதை போய் அடையறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா? திரும்ப போகணுமானா திரும்ப போக தேவையில்லை. ஏனென்றால் அது இயல்பாகவே இருக்கின்றது. அப்ப என்னதான் பண்ணணும்? இந்த அறிவு வளர வளர அந்த கள்ளங்கபடு இல்லாத தன்மையை மறைத்து நாம படித்தது, வளர்த்தது, சமுதாயம் கற்றுக் கொடுத்தது என்று அறிவை பயன்படுத்தி அந்த கள்ளங்கபடு இல்லாத மனதை அது ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டோம். ஏன்னா அந்த மனமே கள்ளங்கபடு இல்லாம தானே இருக்கும்.
இந்த அறிவை கொண்டு அந்த மனதன் இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த மனம் கள்ளங்கபடம் இல்லாம இருக்குதுல்ல, அதனால அறிவு சொன்னதை அப்படியே கேட்டு அதுதான் உண்மை என்று போகுது. ரொம்ப இயல்பாக, ரொம்ப ஃப்ரீயாக. ஏனென்றால் குழந்தை எதையுமே பிடித்து வைப்பது கிடையாது. குழந்தை தெரியாத்தனமா ஒரு கத்தியை எடுத்துருச்சு. அது கையை அறுத்துக்கன்ட்டு நம்ம போய் அவசரமாக அதை வந்து பிடுங்குறோம். பிடுங்கணும்னா அதுக்கு அழுகை தாங்க முடியாம 2 கண்களும் அப்படியே கண்ணீர் வருகின்றது. திடீர்னு ஒரு பொம்மையை போய் கொடுத்தோம். பொம்மையை கொடுத்த உடனே அப்படியே ஒரு பார்த்தோம், ஒரு சிரிப்பு. கண்கள்ல வந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அப்படியே முகம் மாறி சிரிப்பா மாறிடும். ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் அழுது கண்ணுல தண்ணீர் வருது, கண்ணீரே இன்னும் முடியல. அதுக்குள்ள அந்த முகத்திலேயே ஒரு சிரிப்பு. ஏன்னா அந்த துன்பத்தையும் அந்த இதை வந்து அப்படியே விட்டுட்டு இப்ப பூச பிடிச்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். ஆனால் நாம் இன்பமாக இருந்தோம் என்றால் அந்த இன்பத்தை நீட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அது இருக்கணும்னு நினைக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த இன்பம் வேண்டும்னு நினைக்கிறோம். அதே போல ஒரு துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த துன்பத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்பம் ஏற்படும் போது நாம எந்த விதமான போராட்டமே கிடையாது. ஒரு மன நிறைவு, நம்மை அறியாம ஒரு மன நிறைவு வச்சுக்க. ஒரு தியானம் பண்ணோம், அந்த தியானத்தின் மூலமாக திடீர்னு நமக்கு காரணமே கிடையாது. தியானம் வந்தோ வரலையோ பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு மன நிறைவா இருக்கு. இந்த மன நிறைவு வேண்டாம் நம்ம நினைப்போமா? யாராவது நினைப்பாங்களா? இந்த தியானத்தின் மூலமாக இப்ப செஞ்ச தியானத்துல சாந்தி யோகத்துல இருந்தாலும் உண்மையாகவே மற்ற தியானத்தை விட அற்புதமான அழகான அமைதியான ஒரு அற்புதமான ஒரு மனநிலை எப்படி கிடைக்குன்னா சாந்தி யோகத்துல தான் கிடைக்குங்க. மற்ற தியானம் பண்ணா கூட அந்த தியானத்தின் மூலமாக அதனுடைய விளைவின் காரணமாக ஒரு ஆணவம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா சாந்தி யோகத்துல மட்டும்தான் அப்படியே அடக்கமாக அமைதியாக அந்த ஒரு அடக்கத்தன்மை, அடங்கி இருக்கக்கூடிய தன்மை, வெளியில வந்து சொல்ல முடியாத ஒண்ணுமே கிடையாது ஆஹா அப்படின்னு அதை ஒரு மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்தாத தன்மை அந்த சாந்தி யோகத்திலே இருக்குது. அவ்வளவு மிக அற்புதமான ஒரு தியானம். மற்ற தியானத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நீங்க செய்தாலும் தெரியாவிட்டாலும் அதை செஞ்சீங்கன்னா அதன் பலன் கிடைக்கும். இருந்தாலும் சாந்தி யோகத்துடைய மகிமையை நன்கு தெளிவா தெரிந்து கொண்டு மதிப்பு கொடுத்து அதை போர் அடிக்குன்னு சொல்லாம சரியான முறையிலே சாந்தியம் செய்தோம் என்றால் மிக சிறப்பாக அடுத்த வாரத்துக்கு தியானம் ரொம்ப நல்லா வரும். அழட்டிக்கவே கூடாது. ரொம்ப ஜாலியா எல்லா தியானமும் ஜாலியா பண்ணோம். இந்த சாந்தியம் ரொம்ப நல்லா பண்ணணும். எந்தவித ஸ்ட்ரெயினும் இல்லாம. இந்த சண்டே வந்து லீவு நாள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தியான வாழ்க்கைக்கு இந்த ஃப்ரைடே மார்னிங்கும், சாட்டர்டே மார்னிங், ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே மார்னிங், சாட்டர்டே ஈவினிங் 3 வேளையும் ரொம்ப ஜாலியா ஒண்ணுமே பண்ண வேணாம். ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அப்படின்னு மனதை வைத்துனா அப்படியே எல்லா தவசக்தியும் இறங்கி நல்ல ஒரு ஆற்றல் கிடைத்து இந்த சாந்தியோகத்தின் காரணமாக இந்த பெற்ற தவசக்தி உடல் சக்தியாக மனோ சக்தியாக மாறின காரணத்தினால இப்போது தவ ஆற்றல் குறைவா இருக்கும். திரும்ப போய் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா தவ ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வித்தியாசத்தை உணர முடியும். சாந்தியம் பண்ணாம நீங்க தியானம் வந்து பண்ணினீங்கன்னா ஏற்கனவே சார்ஜ் ஆன பேட்டரியில போய் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா சார்ஜ் ஏறாது, தியானம் வராது. என்னடா தியானமே வரமாட்டேதுன்னா ஏற்கனவே நீங்க நல்ல தியான நிலையில இருக்கிறீங்க. உட்கார்ந்தா தியானம் பண்ணணுங்கிறது கிடையாது. நிறை மனம் இருந்தால் எப்போதும் நிரம்பி கொண்டே இருக்கும். உடல் முழுதும் காந்த சக்தி நிறைந்து கொண்டே இருக்கும். நிறைவாகவே இருக்கும். எப்படி சுத்த வெளியிலிருந்து எத்தனை எடுத்தாலும் குறைவே கிடையாது. எத்தனை போட்டாலும் சரி பூரணமாக நிறைவாக இருக்கின்றதோ அதே போல பூரணமான அந்த நிறைவான மனம் எப்போதும் இருக்கும். எதனாலும் கலக்கமோ கலங்கமோ ஏற்படாது. கலக்கமும் வராது, களங்கமும் வராது. அப்படியே இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அதை சரி செய்வதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்ய தேவையில்ல. தியானம் பண்ணா கூட ரொம்ப ஜாலியா தியானம் பண்ணணும். ஸ்ட்ரெயினே பண்ணக்கூடாது. தற்சோதனை பண்ணாலும் ஸ்ட்ரெயினே பண்ணிக்க கூடாது. அந்த இடத்திலே எந்த விதமான மன போராட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. மனதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மனதோடு மனம் போராடக்கூடாது. மனமே மனதை சரி செய்ய முயற்சி செய்யக்கூடாது. அறிவை கொண்டு மனதை சரி செய்ய முயற்சிக்க கூடாது.
அறிவு என்பது வெளிப்புற செயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அகத்தான இந்த மனதை சரி செய்வதற்கு எப்போது முயற்சி எடுக்கின்றோமோ அப்போதே அந்த முயற்சியே அங்கே சிக்கலை ஏற்படுத்திவிடும், பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆகவே ஞானம் என்பது மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது. அந்த புரிந்து கொண்டதின் விளைவாக கிடைக்கக்கூடியது விடுதலை, முக்தி. அந்த மனதிற்கு நாம் விடுதலை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த மனம் நமக்கு விடுதலையை கொடுத்து விடும். ஃப்ரீயா இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அதுக்கு கொடுக்கலன்னா அது கொடுக்காது. அதுக்கு விடுதலை கொடுத்துடணும். கம்பல் பண்ணக்கூடாது, கண்டிஷன் பண்ணக்கூடாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த விதமான கண்டிஷன் மனதை பொறுத்து தேவையே கிடையாதுங்க. ஏற்கனவே நிறைவா இருக்குதுங்க. நீங்க என்ன செய்து அதை நிறைவு கொண்டு வருது? எத்தனை போட்டாலும் அது அப்படிதான் இருக்குது. அதுல இருந்து எவ்வளவு எடுத்தாலும் சரி அது அப்படிதான் இருக்குது. குறையறதே கிடையாது. நம்ம கிட்ட பணம் இருக்கு, மற்றவங்கிட்ட கொடுத்தா பணம் குறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. எப்போதும் நிறைவாக இருக்கின்றது, எங்கும் நிறைந்திருக்கின்றது, எல்லாம் அறியும் ஆற்றலுடையாக இருக்குது. அதுவே நம் உள்ளாக இருக்கின்றது. சுத்த வெளியே இங்கே அறிவாக இருக்கின்றது. தனியா தேடணுமா? எங்கேயுமே போக தேவையில்லையே, தேட தேவையில்லையே. எவ்வளவு தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு மேலும் சிக்கலாயிரும். 1987 டிசம்பர்ல இருந்து 2000 வரை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆழியாரிலே மௌனம் இருக்கும்போது கடைசி 15 நாட்கள் மௌனம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. பல முறை அதை நான் கவனித்திருக்கின்றேன். என்னவென்றால் மௌனம் என்றால் என்ன? மௌனம் கிடைக்கிறதுனா என்ன? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மௌனம் என்பது மோனம் திரிந்த போது எண்ணமாகவும், எண்ணம் மறைந்த போது மோனமாகவும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது தானாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்க செய்யறதுக்கு வேலையே கிடையாது. குறிப்பிட்ட நாட்கள் தான் நம்முடைய முயற்சி வேண்டும். தியானம் என்ற முயற்சி வேண்டும். இது மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஒரு முயற்சி வேண்டும். தச்சுவனை என்ற ஒரு முயற்சி வேண்டும். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் முயற்சி. அதுக்கு பிறகு இதெல்லாம் கரெக்டா சரியா செய்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நமக்கு வேலையே அங்க கிடையாது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நிகழ வேண்டும். அப்படி மௌனத்துல போய் இருந்துட்டு ஒண்ணும் செய்யாம இருக்கணும். அது நடக்கும். அது நடக்கிறதுக்கு முன்பாக அந்த சூழ்நிலை ஏற்படும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, அது அந்த எப்படி சொல்றது இல்லைங்க. சில இயற்கை இண்டிகேஷன் கொடுத்து அந்த மௌனம் கிடைக்க போதுதான் அந்த ஒரு நிலை. அது எப்படின்னு சொல்ல தெரியலைங்க. நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அது கிடைக்கும். அந்த கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 செகண்டுக்கு முன்னால, ஆகா முன்ன கிடைச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைத்த உடனே அந்த மௌனம் கட்டாயிருங்க. ஏங்க மௌனம் கிடைக்குதுன்னா என்ன? கட்டாயிருந்தா என்ன? அதுவும் நீங்களே கண்டுபிடிங்க. யாரும் கேட்காதீங்க. கேட்கவே கேட்காதீங்க. நம்ம இடத்துல இருக்கின்றது. நீங்களே போங்க. வேற யாராவது சொன்னாங்கன்னா அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நாமே நம்ம கொண்டே அதை ஒண்ணுமே செய்யாம இருந்து பார்ப்போம்னு இருந்து பார்ப்போம்னா அதுவானா அதுவே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அந்த சந்தோஷப்பட போச்சு. கட்டாயிருச்சுன்னா திரும்ப எப்ப கிடைக்குன்னு தெரியாது. அந்த நிகழ்வு எப்போது நடக்கும் என்று தெரியாது. அது காத்திருந்தா கூட கிடைக்காது. முயற்சி செய்தா கிடைக்காது. ஆகா இந்த மாதிரி தருணத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இப்படிமே எப்போ அது நிகழும் என்று தெரியவில்லையே அப்படின்னு துன்பப்பட்டாலும் கிடையாது, போராடினாலும் கிடைக்காது, எப்படி பண்ணாலும் கிடைக்காது. ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்படியே இருங்க. திடீர்னு நிகழும். எப்ப நிகழும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் நிகழாது. ஏன்னா அது நிகழ்வு. அது வந்ததுக்கு பிறகு அது மறுஒன்று நடந்து விட்டது.
இப்பவும் மகிழ்ச்சியாக கூடாது. அவ்வளவுதான். அது நடந்திருக்கு. அவ்வளவுதான். அதையும் சாதாரணமா ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் அது நீடிக்கும். ஆக யாருக்குமே இது மாதிரி கிடைக்கவில்லையே, நம்ம கிடைத்து விட்டது முடிஞ்சுச்சு. திரும்ப கட்டாயம். இது மாதிரி எத்தனையோ முறை கட்டாயி எத்தனையோ முறை பல முறை நடந்திருக்கு. அதெல்லாம் இப்பதான் புரியுது. அது கிடைப்பதற்கு நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது நிகழ வேண்டியது. கிடைத்ததுக்கு பிறகு நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது நிகழ வேண்டியது. ஏற்கனவே இருக்கு. நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை வைத்துட்டு எல்லாத்தையும் ரசிக்க வேண்டியதுதான். அப்புறம் எதற்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்றோம்? இன்னும் வேணும், இன்னும் வேணும்னா அதுக்கு நிறைவே கிடையாது. உண்மையாகவே அந்த அறிவுக்கு என்ன வேண்டும்? புகழ் வேணுமா? பொருள் இன்பம் வேணுமா? அதிகாரம் வேணுமா? என்ன வேணும்? அந்த அறிவுகிட்ட போய் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டது கிடைத்து விட்டதென்றால், கிடைச்சதுக்கு பிறகுதான் தெரியும். அது இன்னும் வேணும்னு சொல்லும். நிறைவே கிடையாது. அதுக்காக நிறைவே கிடையாதுன்னா, ஏங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, நடைமுறையில எத்தனை பிரச்சனை, இந்த கடுமையான போட்டி மிகுந்தத்துல உழைக்க வேண்டியிருக்குது. ஏங்க வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் வெளியில எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் கற்பனையான எதிர்பார்ப்பு இல்லாம சரியான முறையிலே திட்டமிட்டு இந்த தியானத்தின் மூலமாக அறிவை பயன்படுத்தி கூர்மையாக்கி நமக்கு என்ன விளை வேண்டுமோ அதுக்கு உண்டான விளைவுக்கு திட்டமிட்டு செயல் செய்து கற்பனையாக எதிர்பார்க்காம வேற யார்கிட்டையும் எதிர்பார்க்காம அதுக்கு உண்டான விளைவு வேண்டும். அந்த விளைவு வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அதற்கு உண்டான செயலை திறம்பட செய்யணும். விளைவு கிடைக்கலையா திரும்ப செய்யணும். விளைவு கிடைக்கலையா திரும்ப செய்யணும். அந்த விளைவு கிடைக்க வர மனப்போராட்டம் இல்லாம அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிடைச்சிடும். இவ்வளவுதான். புறச்செயலை பொறுத்தவரை ஏங்க பட்ஜெட்டை துண்டு விழுதுங்க எப்படிங்க மனநிறைவு கிடைக்கும்? இப்ப சொல்லக்கூடியது வெளியிலாம் பேசிட்டு இருக்கல, உள்ளார பேசிட்டு இருக்கோம். உண்மையாகவே இந்த மன நிறைவு ஏற்பட்டு விட்டது என்றால் புறத்துல வெற்றி மேல வெற்றி கிடைக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அகத்தோட போராட்டத்துக்கே நம்முடைய எனர்ஜி வேஸ்டா போயிருதுங்க. 75% போராட்டம் மனதை நல்லா வச்சுக்கணும், சரியா வச்சுக்கணும். யாராவது சொல்லிட்டாங்கன்னா மனது கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குது? இதுக்கே போராடுறதுக்கே சரியா போயிருது. இந்த மனதை பொறுத்தவரை நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த உணர்வுகளை சரி செய்ய தேவையில்லை. அது அத்துணையுமே இயற்கையை பார்த்துக்கும். மனதை மட்டும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய என்றால் மனம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும். நாம் அதை பொறுப்பை எடுத்தோம்னா நம்மளால முடியாது. பொறுப்பை அதுகிட்டே விட்டுட்டோம்னா அது தன்னைத்தானே தூய்மையாகிவிடும். இதன் காரணமாக எக்கச்சக்கமான எனர்ஜி கிடைக்கும். இதன் காரணமாக இயற்கை வழி நடத்தும், ஐடியா கொடுக்கும். அப்ப யாருமே கஷ்டப்பட தேவையில்லை. அது வழிகாட்டல்படி செய்தீங்க அப்படின்னா புற வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பேசிக் நீடு என்ன வேணுமோ அதெல்லாம் நிறைவேறும். ஏன்? ஏன்னா ஆல்ரெடி புறவையிடுங்க. ஆல்ரெடி பிறக்கும் போதே அந்த உயிருக்கு என்ன வேண்டுமோ அது இறக்கக்கூடிய காலகட்டம் வர அப்படி அது வைத்து இருக்குதுங்க. அவன் பேசிக் நீடு இல்லைன்னா தான் கஷ்டம். அடுத்த வேளை உணவு இல்லைன்னா தான் நீங்க மன நிறைவு கிடைக்காது. இப்ப அந்த மாதிரி இருக்கா? அது மாதிரி இல்லையே. பழங்காலத்துல அந்த மாதிரி இப்ப எதுவுமே கிடையாதுங்க. யாருமே பிச்சைக்காரங்க கூட யாரும் பிச்சை கூட கேட்கறது இல்ல. எல்லா இடத்துலயும் அன்னதானம் போடுறாங்க. கோயில்ல அன்னதானம் போடுறாங்க. எவ்வளவு பேர் போடுறாங்க. அது மாதிரி போயிடுச்சுங்க. அப்ப புறத்தை பொறுத்தவரை எனக்கு மன நிறைவு இல்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு அது என்ன பண்ணணும்? குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்? குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? இந்த குழந்தைகளை எப்படி சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளாக கொடுக்கணும்? அப்படிங்கிற நோக்கத்துல அறிவை கொண்டு செயல்படணும். அறநெறியிலே பொருள் ஈட்ட வேண்டும். அந்த மாதிரி தெளிவு இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு வசதி அது மாதிரி கிடைச்சுக்கிட்டே இருக்குமே. அதுல கூட
லிமிட்டே தேவையில்லை. ஏன்னா மற்றவங்க கிடைக்கிற பணத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவான நிலையில இருக்கிற மனநிலைக்கு வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்து தனக்கு மட்டும் வேணும்னு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்டது பிறகு மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு நிலை கிடைத்திருங்க. ஏன்னா நிறை வந்துருச்சுன்னா அப்புறம் என்னங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தோணுங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து கிடைக்குங்க. அதே போல நன்றாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு தியான நிலையிலே ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக அது கிடைக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இது அதுவல்ல அப்படின்னு தெரியுங்க. ஏன் ஏங்க ஏற்கனவே நம்ம கிட்ட அதாங்க இருக்கு. நீ கற்பனையா உணர்ச்சியா அது கிடைக்கும். ஆனால் நம்மிடத்துல ஏற்கனவே இதுதான் இருக்குன்னு தெரியாம நீங்க நினைச்சதுனால நாம தேடியது மனிதனுடைய முழுமையான கடைசி நிலை, கடைநிலை என்று சொல்லக்கூடியது எல்லாமே அதுதான். ஆகவே அதை தேட தேவையில்லை. அப்படியே நீங்கள் தேடியது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த நிலை இருக்குது பாத்தீங்களா, அந்த நிலையை தக்க வைக்கிறதுக்கு நீங்க திரும்ப போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கும். எந்த இடத்திலே மன போராட்டம் இருக்கின்றதோ அங்கே நிறைவு என்பது கிடையாது. எந்த விதமான மன போராட்டம் இருந்தாலும் சரி. வெளியில போராட்டம் ரொம்ப ஈஸிங்க. இந்த மாடர்ன் உலகத்துல எக்கச்சக்கமான அணுகுமுறை இருக்கு. Facebook, YouTube அது இதுன்னு உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு எக்கச்சக்கமான சோசியல் மீடியா இருக்குதுங்க. முன்னெல்லாம் யார்ட்டையா போய் விசாரிக்கணும், கேட்கணும். இப்ப நீங்க திறந்தீங்கன்னா நிஜமா வாழ்க்கையில முன்னேறணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, திறந்தீங்கன்னா கொட்டி கிடக்குது வாய்ப்பு. வேற யாரும் குறை சொல்லக்கூடாது. நம்ம சரியா உழைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப வெளியில பிரச்சனை முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பிரச்சனை? அடுத்தது தானே பிரச்சனை. எது வந்தாலும் இது கிடையாது. எப்படின்னாலும் ஒண்ணும் வேற இருக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன? அது சரியா புரிந்துக்கலன்னு தான் அர்த்தம். மன போராட்டமே இருக்கக்கூடாது. ஏங்க மன போராட்டம் ஏற்படுதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? இருந்துட்டு போகுது. மன போராட்டம் இருக்கட்டும் அப்படின்னு அதையும் ஏத்துங்க, அது ஓடி போயிடும். அதை வேண்டாம் என்று நீங்க சரி செய்யும் போது அங்கே சிக்கலே வந்து ஏற்படுதுங்க. மனதிற்கு அடைவிடமே கிடையாது. ஏன் சொல்லி வைத்தாங்க? இவ்வளவு பேர் சொல்லி வைத்தாங்கல்ல. நீயே மெய்ப்பொருள்னு சொல்லி வைத்தாங்கல்ல. மகரிஷி அத்தனையும் பிரம்மஞானியா பார்த்தாருல்ல. பிரம்மஞானியை டிக்ளரே பண்ணாருல்ல. சமைக்கிறத விட ரொம்ப ஈஸி பிரம்மஞானம் சொன்னாருல்ல. அப்புறம் எங்க வந்து குறை ஏற்படுது? குறையே கிடையாதே. நிறைவு தானே அப்ப. அப்ப அடைவதற்கு எதுவுமே கிடையாது என்று இப்போது முடிவு எடுக்கணும். இந்த கணத்துல முடிவு எடுக்கணும். ஏன்? ஏன்னா ஏற்கனவே நல்லாதாங்க இருக்கிறோங்க. மனதுதாங்க காரணம். நிறை மனமாகத்தான் இருக்கின்றோம். காரணம் வந்து சரியா அதை புரிந்து கொள்ளாத ஒரே ஒரு காரணம் தான். அடைவிடமே கிடையாது. அற்புதமான நிலை இருக்கின்றது. இது வந்து மேடை பேச்சும் வந்து கிடையாது. இது கற்பனை கிடையாதுங்க. கற்பனையாக நல்லா இருக்கேன், நிறை மனமா இருக்குன்னு சொல்லி ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? தேவையே இல்லை. தேவையில்லைங்க. ஏற்கனவே இருக்கிறத வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல, அரை செகண்ட்ல வந்து முடியக்கூடிய வேலைங்க. அந்த இத உணர்ந்துட்டா அப்புறம் உலகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்க? எல்லாமே கரெக்ட்டா, கச்சிதமா, சூப்பரா நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு தெளிவா புரியும். ஏன்னா கரெக்ட்டா அது நடக்குதுங்க. நம்ம வேணா அது சரியில்லை, இப்படி சரியில்லைங்கிறோம். நோ அப்பீல். அற்புதமா அது நடத்தி கொண்டிருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல் கிடையாது. ஆனா அதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த அறிவை கொண்டு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் அறிவா இருக்கக்கூடிய அதுவே தான். ஆகவே எந்த பிரச்சனை எங்குமே ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மனம்தாங்க பிரச்சனையை கொண்டு வரும். சும்மா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, தியானம் பண்ணோமா, தர்சனை பண்ணோமா, நல்லா இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ண வேணாமே, அப்படியே இருக்க வேண்டியதானே, செய்ய வேலைகள்லாம் கடமைகளை சிறப்பா செய்ய வேண்டியதானே, இதை பயன்படுத்தி அப்புறம்
அதை பார்த்து இதை பார்த்து அது நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருக்கு, அந்த நிலை இந்த நிலை அப்படி அப்படிங்க வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுது. எதுவுமே தேவையில்லை, இருக்கிற நிலையே சூப்பர் ஸ்டேஜ் தான். எப்படிங்க சூப்பர் ஸ்டேஜ் சொல்றீங்க? வேதாத்திரி மகரிஷி எப்படிப்பட்டவர், புத்தர் வந்து எப்படிப்பட்டவர், ரமணர் எப்படிப்பட்டவர், ஸ்ரீ பகத் அவர்கள் எப்படிப்பட்டவர், அதுக்கு எப்படிங்க இணையாக எப்படிங்க நம்ம வந்து இருக்க முடியும்? வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆற்றலின் காரணமாக கோடானு கோடி மனிதர்களுக்கு அவர் ஒரு அமைதியை கொடுத்து அத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா அவருடைய லெவலுக்கு அது பண்றாரு. நம்முடைய லெவலுக்கு நாம 4 பேருக்கு பண்ணுவது 2மே ஈக்குவல் தாங்க. அவர் மாதிரி தேவையில்லையே. அவரு 4 கோடி பேருக்கு பண்ணட்டும். நம்ம 4 பேருக்கு பண்ணலாம். அவரால முடிஞ்சது அவர் செய்றார். நம்மளால முடிஞ்சது நம்ம செய்றோம். நம்மளால முடிஞ்சது செஞ்சா போதுங்க. அந்த 4 கோடி ஒண்ணுதான் நம்மளால முடிஞ்சது. 4 பேத்துக்கு செஞ்சது ஒண்ணுதாங்க. 2மே ஈக்குவல் தாங்க. குறையே இங்க கிடையாதுங்க. அவங்க லெவலுக்கு நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதெல்லாம் ஸ்டெயினே பண்ணிக்க தேவையில்ல. நம்ம செஞ்சோம்னா அது 4 பேர் அது தானா அது பெருங்க. அதெல்லாம் அத கூட எதிர்பார்க்க வேணாம். எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த உணர்வு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நன்றாக இருக்க வேண்டும். வேதாத்திரியம் பரவ வேண்டும். அந்த ரொம்ப பேர் உணரணும் அப்படின்னு கொடுக்க வேண்டிய உணர்வு மட்டும் இருந்தா போதும். அத கூட எதிர்பார்க்க தேவையில்லை. தானாகவே நடக்குங்க. ஆனா நமக்கு உணர்வு மட்டும் வேணும். நம்ம உணர்வு இல்லாம வந்து காரியம் வெளியில செய்யாம தானா நடக்குதுன்னு உட்கார்ந்திருக்க முடியாது. மனத பொறுத்த மட்டும் தான் சும்மா இருக்கணும். வெளியில பொறுத்தவரை இத செய்யறதுக்கு என்ன வேணுமோ, அந்த செயலெல்லாம் 24 மணி நேரம் சிந்தனை பண்ணி எப்படியோ கொண்டு போறதுக்கு உண்டான செயல செய்யணுங்க. அதுதான் முக்கியமானது. ஆமா, மனத பொறுத்தவரை எதையுமே அடைவிடம் என்பது தேவையே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நல்ல நிலையில் தான் இருக்கின்றோம். இது கற்பனை செய்து கொண்டிருப்பது கிடையாது. நல்ல நிலையில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவசியம் கிடையாது. இயல்பாகவே, இயற்கையாகவே நன்றாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். வேற எதுவுமே வந்து கிடையவே கிடையாதுங்க. அந்த இறைநிலை தவத்துல நிறைவாக சொல்லுவார். குறை என்பதே இல்லாதவர்களாக, குறை என்பதே காணாதவர்களாக, அந்த நிறைவாக, அந்த இறைநிலை தவத்துல அதெல்லாம் முற்றிலுமாக அதை அப்படியே உணர்ந்துட்டோம்னா, எப்படி பிரம்மமாகவே நாம் இருக்கின்றோம்னு உணர்ந்து விட்டோம் என்றால், அங்க பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் வேற லெவல்லுங்க. எதுவுமே வந்து தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. அப்ப அடைவதற்கு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நாம் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கின்றோம். புத்தர் வந்து தன்னுடைய 29வது வயதில் ஆரம்பித்தாரு. 35வது வயதிலே ஞானத்தை புரிந்து கொண்டார். 6 வருடங்கள் கடுமையாக முயற்சி செய்தார். இதுவரை யாருமே உலகத்துல இந்த மாரி தியானம் செய்து அடைய வேண்டும் என்ற அத்துணை வழிமுறையிலும் கடைபிடித்த ஒரே நபர் புத்தர். 6 வருடத்துக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியாக ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்று அந்த விடியற் காலை பொழுதுல போதி மரத்துல போய் ஒரு அமர்ந்தார் பாருங்க. அப்போது கிடைச்சது தோற்ற நிலையில என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இயற்கைக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியல. நான் சரண்டர் ஆயிடுறேன். அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு போய் உட்கார்ந்தார் பாருங்க. அதுக்கு முன்னால ஞானத்தை அடைஞ்சே தீருவேன். என்ன வேணாலும் செய்வேன். நான் ஒரு அரிசி, ஒரு எள்ளு மட்டும் தான் சாப்பிடுவேன்னு பிடிவாத குணத்தோடு இருந்து, கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியாம தோல்வியுற்ற நிலையில போய் உட்கார்ந்தாரு பாருங்க. இப்ப கிடைத்ததுங்க. இப்ப புரிஞ்சுகிட்டாருங்க. அதுக்கு பிறகு ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு நாளா நம்ம போராடினோம் ஒண்ணுமே கிடைக்கவில்லை. இப்போது மட்டும் எப்படி கிடைத்தது அப்படின்னு தன்னுடைய மனத போய் இப்பதான் எட்டி பார்க்கிறாரு. அந்த எட்டி பார்த்தபோது அங்கே இருக்கின்றது என்ன இருக்குதுன்னா, வெறுமையான ஒரு நிலை இருக்கின்றது. நிர்வாண நிலை இருக்கின்றது. ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறுமை மனதாக இருக்கின்றது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு. ஆனா, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா, அது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசை துன்பத்துக்கு காரணம் தான். ரைட்டு. ஆனா, அந்த மனத போய் பார்க்கும்போது, அங்க மனம் இருக்குது. என்ன மனம் இருக்குதுங்க? ஆசையே இல்லாத மனதை பார்த்தார். அப்ப நம்பளும் ஆசை இல்லாத மனத போய் ட்ரை பண்ணா கிடைக்குமா? ஏன்னா, ஒண்ணுமே பண்ணலைன்னா, அந்த ஆசையான இல்லாத மனது வெறுமனே அப்படியே இருக்குது. ஏங்க இத வச்சு என்ஜாய் பண்ணணுங்க. அ இத என்ஜாய் கூட பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா, அது இயல்பு. இதுக்கு ஆச்சரியப்பட தேவையில்ல, குதிக்க தேவையில்ல, கூத்தாட தேவையில்ல. நம்ம கிட்ட மட்டும் இல்ல, அத்துணை பேரிடத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ, அத்தனை பேரிடத்துல இருக்கின்றது. ஓஷோவும் தன்னுடைய 21வது வயதிலே
அவரும் முழுமையடைந்தார், ஞானம் கிடைத்தது. அவரும் எத்தனையோ விதமான அவர்லாம் 9வது வயதிலே பார்த்தீங்கன்னா, ஏத்தமாறு ஒருத்தன் வந்தான்னா, அந்த நபருடைய எண்ணமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர். அவரு எத்தனையோ முயற்சி பண்ணி கடைசியா ஒரு முடிவு பண்ணாரு. ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு 21 நாட்களுக்கு அவரு மௌனம் இருந்தார். மௌனம்னா, அங்க கூட எதுவுமே செய்யாம இருந்தார். அதுக்கு பிறகு 21வது நாள் அவருக்கு கிடைத்தது. அப்பதான் தெரிஞ்சது. அடடா! நம்மகிட்டயே இருக்கு. அதனால தான் சொன்னாரு, "தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். தட்டுவதை நிறுத்துங்கள். ஓடாதீங்க. இருக்கிற இடத்துல இருக்கு. அதெல்லாம் புறத்துக்கு தட்டுங்கள் திறக்கப்படுங்களோ புறத்துல ட்ரை பண்ணணும். அப்பதான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் புறத்துக்கு. தேடுங்கள் கிடைக்கும் புறத்துக்கு. ஓடுங்க வெற்றி பெறுவீர்கள் புறத்திற்கு. அகத்த பொறுத்தவரை தட்டுனீங்கன்னா பூட்டிக்கும். ஏன்னா ஆல்ரெடி கதவு திறந்தே இருக்குது. தேடுங்கன்னா கிடைக்காது. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. ஓட வேணாம். நின்ன இடத்துல இருக்கு. நம்ம இடத்துல இயல்பா இருக்குது. அத்தனை மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷியும் பல்வேறு பாடல்கள்ல அற்புதமா கொடுத்துட்டாருங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆகவே நாம் நம்முடைய மன உணர்வை எதிர்த்து எதுவும் செய்யவில்லை என்றால் தானாகவே மனம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். அது அற்புதமான உண்மை. எந்தவித முயற்சியும் செய்ய தேவையில்லை. அப்ப வேதாத்திரி மகரிஷி ஏதாவது பொய் சொன்னாரா? அவர் பொய் சொல்லவில்லை. தாராளமாக தியானம் பண்ணுங்கள். அறிவுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆற்றலை அதிகப்படுத்துங்க. எனர்ஜியை அதிகப்படுத்துங்க. போட்டி மிகுந்த உலகத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா நீட் தேர்வு எழுதுனா நீட் தேர்வு வேணான்னு சொல்லக்கூடாது. இப்ப எம்டி படிக்கிறதுக்கு நீட் வேணும். 2,00,000 பேர் எழுதுனாங்களாம். எத்தனை பேர் தேறி இருப்பாங்க? வேற வழி கிடையாது. இந்த 200க்கு அதாவது எத்தனை மார்க்கு? 200க்கு மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளஸ். அந்த 200 கொஸ்டினுக்கு தப்பா போட்டீங்கன்னா மைனஸ். 198லயே 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா, நீங்க 97 மார்க் சூப்பர் மார்க். சந்தேகமே கிடையாது. அதை விட 198 மார்க் ரொம்ப பேர் வாங்கியிருக்கிறாங்களே. அப்ப அந்த திறமைக்கு கடுமையான உழைப்பு இதெல்லாம் புறத்திற்கு. அகத்த பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜாலியா இருக்கும். நீங்க எந்தவித முயற்சி செய்யாம பாருங்க. ஏங்க நீங்களே பார்த்துக்கங்க. நீங்க ஒரு நாளைக்கு அப்படி அற்புதமா தியானம் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப லீவ் நாள் ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு தான் நல்லா தியானம் பண்ணு, அற்புதமா தியானம் பண்ணு. நீங்க போய் உட்கார்றீங்க. முயற்சி பண்றீங்க. பார்த்தா 1 மணி நேரம் ஆன மாரி இருக்கு. கண்ணர் தொழுது பார்த்தா 5 நிமிஷம் தான். திடீர்னு ஒரு நாள் வெளியில அவசரமா போகணும். சரி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போலான்ட்டு உட்கார்றீங்க. எந்திரிக்க முடியல. எந்திரிக்கவே முடியல. 1 மணி நேரம் முடியவே இல்ல. அது நடக்குதுங்க. நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா நடக்குங்க. தியானம் எல்லாம் சர்வ சாதாரணமா. பேசிக்கிட்டே தியானம் பண்ணலாம். கேட்டுக்கிட்டே தியானம் பண்ணலாம். வேலை பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணலாம். சமைச்சுக்கிட்டே தியானம் பண்ணலாம். எல்லா நேரமும் தியானம் பண்ணலாங்க. என்ன இயற்கை அழகா கொடுத்திருக்குது அந்த நிறைமனத. நிறைமனத வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. ஆகவே நம்மிடத்திலே இருக்கின்றது எந்த விதமான முயற்சியும் செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஏற்கனவே நிறைவாக தான் இருந்துச்சு. இப்போதும் நிறைவாகத்தான் இருக்கின்றது. உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இருந்தாலும் நிறை மனதா இருந்தாலும் கூட இந்த மௌனம் 8 நிமிடங்கள் மௌனம் பார்த்தீங்களா? மௌனம் இருக்கிறப்ப அப்படி சேரோட எங்கேயும் மிதந்துகிட்டு இருக்கு. நிறை மனம் இருந்தா கூட என்ன கண்ண திறந்து பார்த்தா சேர் அப்படியே இருக்கு. ஆனா சேர் மட்டும் ஏதோ மிதக்கிற இருக்கு. ஒண்ணும் முயற்சியே பண்ணல. தியானம் கூட பண்ணல. அந்த மௌனத்துல மட்டும் ஒண்ணே ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன். ஆழியார்ல மௌனம் இருக்கும்போது, அந்த ஓங்கார மண்டபத்துல அந்த எதிர்த்த மாரி உட்கார்ந்து, நான் எதிர்த்த மாரி உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த எனர்ஜி அது மாரி கைய வச்சுக்கிட்டு அப்படியே ரிசீவ் பண்ணேன். அதுக்கு தான் அந்த மாரி சேரோட மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆக நிறையோட நிறையும் சேர்ந்து அந்த மாரி ஒரு உணர்வை கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்!
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. ஐயாவோட அனுபவங்கள் எல்லாமே எப்பவுமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஐயாவோட அனுபவங்களை தான் நமக்கு சிந்தனை விளக்கமாக தொடர்ந்து நம்ம வராங்க ஐயா அவங்க. அந்த வகையில இன்றைக்கு நமக்கு நிறைமனம் அப்படின்ற தலைப்புல அதாவது நிறையும் குறையும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து இறைவனை உணரணும். அந்த மூலத்தோட உணர்ந்து அதன் கூட போய் நம்ம லயமாவது. அப்ப லயமாவதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த இறை தான் இங்க அறிவாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு, அத வந்து நம்ம புரிந்து கொண்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அத நாம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு என்ன வேணும்னு கேக்குது. அப்ப நமக்கு என்ன கேட்போம் நாம? பொருள தான் கேட்போம். அப்ப நிறைவு நமக்கு வரல. அப்ப நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியல. நமக்கு என்ன வேணும்னு அந்த இறைக்கு தான் தெரியும், இயற்கைக்கு தான் தெரியும். அப்போ உனக்கு தான் தெரியும், நீயே குடுத்துடு அப்படின்னு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ட்டு, ஐயா ஒரு எவ்வளோ இயல்பா, எவ்வளோ ஈஸியா இந்த நிறை மனம் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவா, அப்ப நம்ம கிட்ட நம்ம மனதில் தான் எல்லாமே இருக்கு. அப்ப நிறை மட்டும் காணும் அந்த குணம் இருந்தா நமக்கு வந்து குறை காணவே தோணாது. அப்ப நிறை மனம் பெறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒண்ணுமே செய்ய வேணாம். அது இருக்குது நம்ம கிட்ட இருக்குது. அப்படின்றத நாம புரிந்து கொண்டாலே போதும். அப்ப அதற்குரிய பயிற்சிகள் நம்ம தவம், தற்சோதனை, மௌனம் எது செய்தாலும் நம்ம வந்து இயல்பா இருந்தாவே போதும். இப்ப மனதை இயல்பாக அப்ப இயல்பாகன்னா ஐயா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப மனதை எந்த ஒரு களங்கம் இல்லாம நிறை மனதாக வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுடைய வேலைய அப்படியே செய்துட்டு வந்தாலே போதும். அதுவே வந்து எல்லாவற்றையும் நமக்கு இயல்பாக நடத்தி கொடுத்துவிடும். இயற்கையே அதை பார்த்துக்கொள்ளும். இப்ப அடைவதற்குன்னு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படின்றது ஐயா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ஒரு வித்தியாசமான கோணத்துல நமக்கு சிறப்பான விளக்கம் குடுத்தாங்க. இந்த வகையில ஐயா அவங்களே நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். துரியம். வாழ்க வளமுடன். இன்று மிக சிறப்பாக நமக்கு நிறைமனம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளித்த உலக நலத் தொண்டர், இறை ஆசிரியர், இறை மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நலத் தொண்டர், இறை ஆசிரியர், இறை மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்கம்மா. அதாவது இனிமே யாராவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, ஏங்க நம்ம ரொம்ப நிறைவா இருக்கிறீங்க, எனக்கு வேற ஒண்ணுமே வேணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவு நம்ம இடத்துல இருக்கணும். இது வந்து வாய் வார்த்தையா சொல்லாம நாம வந்து ஃபீல் பண்ணணும். அதான் முக்கியமானது. நல்லது. கண்டிப்பாங்க ஐயா. 100% 100% உண்மைங்க ஐயா. இதுதான் உண்மைங்க ஐயா. நாம இந்த சிந்தனையே நிறைவா இருக்குது. அதுவும் நீங்க எப்பவுமே ஒரு சிந்தனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் வந்து நமக்கு மௌனம் கொடுத்து, அந்த மௌனத்துல இருந்துட்டு இந்த விளக்கங்கள் கேட்கும்போது இன்னும் நமக்கு ஆழமான புரிதலை கொடுக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம கேள்வி பதில் கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கோஹோஸ்ட் சித்ராம்மா, நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். முதலாவதாக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கோங்கய்யா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்மிகு டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய உலக நல தொண்டர், வணக்கத்திற்குரிய மனோகரன் ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் வையத்துள் வாழ்வாங்க நீடூழி அவர்கள் குடும்பத்துடன் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்களின் இன்றைய சிந்தனை உரை சூப்பர் ஐயா. கேள்வி: எனது பேத்தி 5ஆம் வருடம் MBBS படிக்கின்றாள். எனது பேரன் 2nd இயர் MBBS படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விளையாட்டு குழந்தைகளாக ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்காங்க. மெச்சூரிட்டி, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடி இல்லை. அறிவுரை தாருங்கள் ஐயா.
வாய்ப்பளித்த வணக்கத்திற்குரிய இறைசாதனை மார்க்க பவுண்டர் புரொஃபசர் இறைசாதனை இறை மதன் ஐயா அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய புரொஃபசர் லதா அம்மையார் அவர்களுக்கும், இந்த சத் சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. எப்பவுமே மாறி சொல்லுவாங்க, அந்த கேள்விக்குள்ளாரே பதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த கேள்வி கேட்டீங்களாலும் சரி, அந்த கேள்விக்குள்ளாகவே பதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே விளையாட்டுத்தனமாக இருந்து எம்பிபிஎஸ் 5வது வருடமோ 2வது வருடமோ படிக்க முடியாது என்பதுதான் தீர்க்கமான உண்மை. அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாமே சூப்பரா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்காம சர்வ சாதாரணமா சாதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல போய் அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒண்ணுமே சொல்ல தேவையில்லைங்க. நாம சொன்னாதான் சிக்கலாயிரும். இதுவரை வந்திருக்கிறவங்க இனிமேதான் போக மாட்டாங்களா? நிறைவாக அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி. எப்பவுமே நமக்கு எத்தனை வயதானாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை வயதானாலும் சரி, அவங்க நம்ம குழந்தை தான், நம்முடைய பேத்தி தான், நம்முடைய பேரன் தான். எத்தனை நமக்கு 85 வயசானாலும் சரி, பையனுக்கு 55 60 வயசானாலும் சரி, எத்தனை வயதா இருந்தாலும் அவங்க நம்முடைய குழந்தை மாதிரி நமக்கு தெரியும். ஆல்ரெடி அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, முக்கியத்துவம் தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறாங்க. இதே போக்குல நம்ம குறுக்கிடாம சூப்பர் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்படி ஏதேனும் ஒன்று நமக்கு இருந்தது என்றால், அந்த முக்கியத்துவத்தை இந்த மாதிரி உணர்வு வந்ததுன்னா, இந்த உணர்வை பயன்படுத்தி அவர்களுக்கு எப்படி முக்கியத்துவத்தை உணர வைப்பது என்று வாயை திறந்து பேசாம, திரும்ப திரும்ப நம்முடைய அறிவை கொண்டு கண்டுபிடிக்கணும். எப்படி முக்கியத்துவத்தை உணர வைப்பது? இது சரியில்லையா? அடுத்து 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 என்று நம்முடைய அறிவை கொண்டு எப்படி முக்கியத்துவத்தை உணர வைக்கலாம் என்று நாம் நினைத்தோம் என்றால், அவங்க முக்கியத்துவம் நாம உணர வச்சிடலாம். பிரச்சனையே இல்லை. அவங்க சூப்பரா இருப்பாங்க. அது நீங்க 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 பேசுறதுனால பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளோ சூப்பர் ஸ்டேஜ் இருக்கிறீங்க, நீங்க கவலையே பட தேவையில்லை, ரொம்ப ஜாலியா இருக்கலாம், அவங்க அற்புதமா இருப்பாங்க, அதுல சந்தேகமே இல்லைங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஸ்வரி ஜி அவர்களை கேள்வி கேட்பதற்காக அன்போடு அழைக்கிறோம். அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்குமா? மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, ஐயா இன்னைக்குதான் உங்க ஸ்பீச்சை நான் கேட்கறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இரையாற்றல். நான் இவ்வளவு நாள் மன்றத்துக்கு போயிருவேன், டெய்லி சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு தான் வருவேன். உங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்கு இதுக்கு முந்தி கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு வாய்ப்புனால இன்னைக்கு மன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லாததுனால உங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு இரையாற்றல் கொடுத்துருக்கு. நல்லா இருந்தது ஐயா. நல்லா நிறை மனம்ங்கிறது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் என்னை பொறுத்தளவுல நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன். எதுலையும் கொஞ்சம் எதையுமே ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்கிடுவேன். அதுலயும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாவே புரியுது நீங்க சொல்லல. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி உட்காரையில கூட எனக்கு கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையினால மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்களே, அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, எதனால நம்ம தான் அதை இது பண்ணிடணும், நிறைமனமா எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா? அது சரி, நம்ம இனிமே அதை ஃபாலோ பண்ணுவோம். அது தெரியுது, ஆனாலும் அந்த ஈகோ நம்மளை தடுக்குது. அதுதான் ஆமா, அந்த ஈகோ தான் தடுக்குது. கூட பிறந்த தங்கச்சிகளுக்குள்ள அக்கா பிரச்சனை இல்லை, தங்கச்சி கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவ்வளவுதான்ட்டு மனசு பக்குவமா போகுது. ஆனாலும் அந்த ஈகோ நம்மளை பேச விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இனிமே அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறைமனம். ஆனா எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்கள்லாம் நிறைய வந்தது. ஆனாலும் இப்ப நல்ல நிறைமனமா இருக்கேன் ஐயா. எனக்கு எந்த அது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. நல்ல பூரணமா இருக்கிறேன், இன்பமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா. நல்ல நிறைமனமா இருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்பீச்சை கேட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல இது இது ஏதோ ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு இருந்திருக்கு. அதையும் நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கக்கூடிய இப்ப இந்த
உட்காரையில இருந்த மனநிலை இப்போ அமைதி ஆயிட்டுயா. உங்க ஸ்பீச்ச கேட்கறதுக்கு முன்னாடி கூட நான் அதைத்தான் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்மளுக்குள்ள எதுக்கு இப்படி பிரச்சனை வருது? எதனால வருது? அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதையும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அதை நம்ம தான் பெருசுபடுத்துவோம். அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு நான் இப்போ தெளிவாயிட்டேன்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா. ரொம்ப வாழ்க வளமுடன்யா. வாழ்க ரொம்ப வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. நான் ஆமா. இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் கேட்கலான்னு நினைச்சேன். எத்தனை பேர் மனநிறைவோடு இருக்கின்றீர்கள், கையை உயர்த்துங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு உணர்வு வந்தது. என்ன உணர்வு வந்தது அப்படின்னா, நமக்கு இங்க பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பேசலாம். நான் கேட்கிறவங்க நம்மளோட சூப்பர் ஸ்டேஜ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் கேட்டு கையை உயர்த்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நிறைவாக ரொம்ப பேர் இருக்கிறாங்க, கேட்கவே தேவையில்லை. அவங்க கையை கூட தூக்க தேவையில்லை. ஏன்னா அது கூட ஒண்ணுங்க, அவ்வளவு சூப்பரான நிலைங்க. வேதாத்திரி மறுசீடரும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது நீங்க ஓப்பனா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கின்றது. அதே போல அந்த ஈகோ தடுக்குது, ஈகோ இருக்குது என்று நம்மிடத்திலே நினைத்தா கூட அந்த ஈகோவை கூட நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா அது காணா போயிடும். அது வேணான்னு போராட்டம் நடக்கும்போது திரும்ப அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போதான் தடை வெட்ட வெட்ட வளரும் பாத்தீங்களா, அது மாதிரி தடை தூங்கும். சரி, அது என் இயல்பு தானே, அது என்கிட்ட தானே இருக்கு, இருந்துட்டு போகுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறையே நம்ம ஒத்துக்கலைன்னா, ஏத்துக்கலைன்னா இன்னொரு ஆள் குறை எப்படி ஏத்துக்க முடியும்? நம்மிடத்துல என்ன குறை நிறை இருக்கின்றதோ, எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது காணா போயிருக்கும். சூப்பரா இருக்கு. அந்த அந்த இலகுன மாதிரி ஒரு நிலை நல்லா தெரியுமா, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படி நினைச்சிட்டோம்னா அது தானா மாறிடும். ரொம்ப ஈஸி. நான் அதான் இப்போ நீங்க பேசின பிறகு எனக்கு அது அப்படியே அந்த ஸ்பாட்லயே அப்படியே டவுன் ஆயிட்டு. மனசு ரொம்ப அழுத்தமா தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாயிட்டு. எனக்கு அந்த ஸ்பீச் அவ்வளவு ஒரு நிறைவா கிடைச்சது உங்க ஸ்பீச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா சொல்லுவாங்க, மனோரண்யா ஸ்பீச்சை கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களான்னு. நான் கேட்டதே கிடையாதுவேன். இன்னைக்கு உங்க ஸ்பீச்சை கேட்டது ரொம்ப நிறைவா இருக்கியா. ரொம்ப சந்தோஷம். அதுவும் நிறை மனம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கோ இல்லையோ, நம்ம எனக்கு அது நிறை மனத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறை மனத்தை வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. முக்கிய அறிவிப்புகளுக்கு பிறகு மீண்டும் கேள்வி பதிலை துவங்கும். இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை அவற்றில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். அது மட்டுமில்லாம நாளை காலை 4:15 மணி முதல் உலக நலவேள்வி, கண்ணாடி பயிற்சி, அதை தொடர்ந்து தவம், உடற்பயிற்சி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு உடல் உயிர் மனம் வளப்பெற்று சிறப்பாக வாழ இந்த நிகழ்வுகளை ஐயா நமக்கு கொடுத்ததை நிறைவாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று தொடர்ந்து அடுத்ததாக மல்லிகா அம்மா அவர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நீங்க உங்களை மல்லிகா அம்மா வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா முடிச்சுட்டாங்கம்மா. மல்லிகா அம்மா ஓகே அதோ இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மல்லிகா அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. நிறைவே நாங்களாவும் நாங்களே நிறைவாகவும் இருக்கிறத எடுத்து காட்டிட்டீங்க ஐயா. வாழ்க வளமுடன். பரலோக ராஜ்யம் அருகாமையில் உள்ளது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னதாக சொல்லுவாங்க இல்லைங்களா. பரலோக ராஜ்யமே நாங்களாதான் இருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க இன்னும் ஒருபடி சொல்லிட்டீங்க ஐயா. நீங்க இனிமேல் எதுவும் வேண்டான்னு ஆசிரியரை கேட்டா சொல்லணும்னு சொல்லி நீங்க சொல்லும் போதே நம்ம கேள்விப்பதில்லை, இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. அதை கடைசியில நீங்களே சொல்லிட்டீங்க. ஆதியாம் நிலை அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார், அறிவு அங்கேயது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இது ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. இந்த நீங்க நிறைவை பத்தி சொன்னது நிறைவா இருந்ததுங்க ஐயா. என்ன சொல்றது, சொல்வதற்கு வார்த்தையின்றி முட்டி போது நிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக பார்த்திபன் ஆர் ஐயா, அவங்க உங்களுக்கு அன்மியூட் பண்றோம். நீங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடையா. ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்கய்யா.
ஒரு நிமிஷம் போன் ஒன்று வரட்டுங்க, அவசரம் இல்லை, நிதானமா செய்யலாம். அடுத்ததாக வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா அவங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்குமா? ஜானகி ஜி. ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. நான் வாழ்க வளமுடன்மா. ஏன் நீங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மௌனம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச் ஆரம்பிக்க சொன்னீங்க. நீங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் அது இது எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க மௌனம் ஒரு 2 நிமிஷம் இருக்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து அந்த மௌனத்துல வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னென்ன எண்ணமெல்லாம் தோணுச்சுன்னு மறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மனம் வந்து நமக்கு வந்து தெளிவாயிடுச்சு. அது எந்த எண்ணமும் இல்லாம உங்க ஸ்பீச் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. இது வந்து நான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ண மௌனம் எதுனாலும் குழப்பமா இருக்கும்போது மௌனத்துல இருந்துட்டதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து அத முடிவு பண்ணும்போது நல்லா தெளிவு கிடைக்குங்களா ஐயா? கரெக்டுங்க. அதாங்க என்னன்னு கேக்குறேங்க. அப்படி செஞ்சா நல்லதுங்களா ஐயா? ஆமாங்கம்மா, அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கு. இதவே வந்து அந்த அமைதி நிலை வரும்போது நம்முடைய சிந்தனை வேற மாதிரி இருக்குதுங்க. அதுதான் வந்து காரணம். அப்ப அந்த மாதிரி எடுக்கிற முடிவுக்கும் அந்த அமைதி நிலையில எடுக்கிற முடிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. இப்ப எந்த இடத்துலன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது நம்முடைய அறிவை கொண்டுதான் முடிவு எடுக்கணும். அந்த வரக்கூடிய அந்த நேரத்துல வரக்கூடிய உணர்ச்சிகளை வைத்துக்கொண்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு கோபத்தோடு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு அன்போடு ஒரு அமைதியான நிலையில வந்து முடிவு எடுக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு புறத்துல இந்த நேரத்துல நம்ம அறிவு கொண்டு எந்த மாதிரி செயல் செய்யணும். அப்போ மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம துன்பத்தை போகக்கூடிய நிலையா நம்முடைய செயல் செய்யணும் அப்படின்னு நம்முடைய அறிவை நன்கு பயன்படுத்துறோம்னா அது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காமே அது எல்லாமே நல்லதே நடந்துகிட்டு இருக்குமா. அதான் முக்கியமானதுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மற்ற யாருக்காவது கேள்வி பதில் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். 23 DYBT காஞ்சிபுரம் அவங்கள அன்மியூட் பண்றோம். கேள்விகளை கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் சரவணன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஐயா என்னோட கேள்வி வந்து இப்போ நம்ம வள்ளலார் இருக்கார் இல்லைங்கய்யா. ஆமாங்க. என்னோட நண்பர்கள் வந்து சன்மார்க்கத்தில் இருக்க நிறைய பேர் கூட எனக்கு பழக்கம் இருக்கு. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க கூட எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன கருத்து வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு முட்டையே வந்து உயிர் இருக்கிறது தான். அதை சாப்பிட்டாலுமே வந்து ஒரு அசைவத்தை என்ன ஒரு உயிரை கொன்னதுக்கான சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டே இருக்காங்க. இதுல ஒரு தெளிவு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சாப்பிடுறதுக்காக நான் கேட்கல. அதுல ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அதுல வந்து இது பார்த்தோன்னா இதுக்கு அடுத்தபடியான கேள்வி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க. இந்த தளத்துல அது வந்து சொல்லாமா என்னன்னு தெரியல. அதாவது நம்முடைய மனதுல மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்க கூடாதுன்றது நம்முடைய பேசிக். 5 ஒழுக்க பண்பாடா 2 ஒழுக்க பண்பாடா சுருக்கி இந்த 2 மட்டும் வந்து செய்தா போதுமானது அப்படின்னு. இந்த இடத்துல அந்த முட்டையை பற்றிய கருத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனதை பொறுத்து இருக்கின்றது. இந்த மனதையும் ஃப்ரீயா விடணுங்க. அதாவது அது எந்த மாதிரி இருந்தால் என்ன. இப்ப அவங்க வந்து அவங்களுடைய அந்த கொள்கையில ஒரு பிடிவாத உணர்வோடு அதை இறுக்கி பிடிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒண்ணு மனதுல வைத்திருக்கிறீங்க, இதை இறுக்கி நீங்க வந்து பிடிக்கிறீங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா அது 2யும் வந்து ஃப்ரீயா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை எடுத்துக்க வேணும் அப்படின்னு ஃப்ரீயா வந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து பதில் கூட சொல்லலாம். ஆனா எனக்கு என்னுடைய அறிவு கொண்டு நான் பதில் சொல்லுவேன்.
அதே அறிவை கொண்டு நீங்க இதை எடுத்துக்குவீங்களா எடுத்துக்க மாட்டீங்களான்னு தெரியாது. இதுல இன்னொரு விஷயம் இருந்தாலும் பொதுவாக மகரிஷி இடத்திலே வந்து ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து முன்னால வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகு நான் யூஸ் பண்றது இல்ல. அப்படியே சாப்பிட்டா கூட எனக்கு வாந்தியே வந்துடுது. எனக்கு ரொம்ப இப்ப நல்லா இருக்கு. ஆனா எங்க வீட்ல ரொம்ப கம்பல் பண்றாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அவர் எதுக்காக கேக்குறாருன்னு மகரிஷிக்கு தெரியும். மகரிஷிட்ட இருந்து இந்த பதில தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. குடும்பத்துல கம்பல் பண்ணா சாப்பிடுங்க ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுவாரு. இவரு இந்த ஆன்சருக்கு தாங்க அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வேதாத்திரி மகரிஷி சொல்லிட்டாரு அப்படிங்கறத அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரு அவருடைய நிலையை பார்த்து சொல்லிடுவாரு. அவரும் வந்து சரின்ட்டு மாதிரியே சொல்லிட்டாருன்னு அவர் சாப்பிடுவாரு. இருந்தாலும் அந்த அந்த துன்பப்பட்ட உயிரை சாப்பிடும்போது இங்க கேரக்டர் வேற மாதிரி மாறும். இது இயற்கை. மகரிஷி ஒரு இதுல கடற்கரையில போயிட்டு இருந்தாராம். அப்ப இதே ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் பத்தி என்ன நீங்க வித்தியாசம் என்ன சொல்றீங்கன்னு கேட்டாராம். மகரிஷி எதுவுமே பதிலே சொல்லலையாம். சரி எவரோ சொல்ல போறான்னு என்ன மௌனமா கூட நடந்தாங்களாம். ஏத்த மாதிரி கடற்கரையில ஒரு பெரிய ஒரு கண்ணாடி தொட்டி இருந்துதான். அங்க அழகிய மீன் எல்லாம் வளர்த்துருந்தாங்களாம். இவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்களாம். அதுல ஒருத்தர் வந்தாராம். ஆஹா மீன் எப்படி பாருங்க அழகா எப்படி இயற்கை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இவங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆள் ஒரு ஆள் வந்தாராம். சொன்னாராம். அப்பா எவ்வளவு பெரிய மீன் அடிச்சு போட்டா நம்ம குடும்பத்துக்கே ஆகுமா அப்படின்னு சொன்னாராம். சொன்னார வேதாத்திரி மகரிஷி இதுதான் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு வித்தியாசம் சொன்னாராம். சாப்பிட்ற ஆளு சாப்பிட்ற டேஸ்ட்லயே அந்த புலன்பத்தில் இருக்காரு. அது சாப்பிடாத டேஸ்ட் தெரியாதவரை இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மனம்தான் காரணம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்னன்னு தெரியல. ஆனா நான் வேறு விதமா சொல்லிட்டேன். நாம அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதாங்க சார். சரிங்க. ஓகே, ஓகே. இன்னும் ஒரு கேள்விங்க. சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை பிரியறதோ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு உடம்புல எக்யூப்மெண்ட் நம்ம ஜென்ரல் நம்ம வேதாத்திரியத்துல படிக்கும்போது புலன்கள் வந்து இயங்குறதுக்கு வந்து எதுவுமே இது இருக்காது. புலன் இல்லாதனால அங்க வந்து இயக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனா இப்போ வள்ளலார் வந்து நம்ம சாமிஜி காட்சி கொடுத்து அவர் கூட உரையாடி இருக்கிறதுங்களா எப்படிங்க? இப்ப கண் காது மூக்கெல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி அது இயங்குது? அந்த ஒளி உடம்புங்கிற விஷயத்த எப்படிங்க அது? கேட்கல. ஃபுல்லாவே கேட்கலீங்களா நான் கேட்ட கேள்வி? ஆமா அந்த இது சொன்னீங்கல்ல அதுதான் எனக்கு கேட்டது. அதாவது உயிர் விட்டு பிரியும் போது அந்த தெரிஞ்சுக்கிறது ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த நம்மளுக்கு வந்து இப்ப புலன்கள் இருந்தா தானே அது நம்மளுக்கு இயங்கி செயல்பட முடியும். இப்போ வாயோ கண்ணோ காதோ உயிர் வந்து செயல்படுறதுக்கு எக்யூப்மெண்ட் வேணும். 5 புலன்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்குது அறிவு. தெரிஞ்சுக்குது. ஆனால் இப்போ சாமிஜிக்கு வள்ளலார் வந்து ஒளி உடம்புல தானே காட்சி கொடுத்து அவங்க கூட உரையாடி இருக்காங்க. அப்ப எப்படி உடம்பு இல்லாம எப்படி அந்த செயல்பாடு நடக்குதுன்னு சொல்லி கேக்குறேன். அவருடைய உருவம் அவரு காட்சி கிடைத்தது இல்லைங்க. கண்ணால பார்த்தாருங்க அவரை. நான் இல்லைன்னு சொல்லலைங்க. பார்த்தாரு. நான் இல்லைன்னு சொல்லல. இதை நான் படிச்சிருக்கிறேன். அது சரி. எனக்கு அது வந்து நான் தப்பு சரின்ற இதுக்கு வரல. அது எப்படி சரி. என் அறிவு என்ன சொல்லுன்னா, இப்ப சாமிஜி நம்ம இதே தான் நம்ம படிச்சிருக்கிறோம். உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் புலன்கள் இயங்காதனால, அத வெளிப்படுத்துறதோ, புரியறதோ, பார்க்கறதோ அந்த மாரி இருக்காது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப நம்ம இது பார்க்கும்போது இது எந்த கோணத்துலங்கிறது எனக்கு புரியல. இது எப்படின்னு கேட்கிறேன். அப்படிங்களா? சரிங்க. சரிங்க. டைம் என்னாச்சு? 8 நாளாச்சா? சரிங்க. அடுத்த மாத தலைப்பு சரிங்க. சரீரம். ஏன்னா இதை வந்து நான் இப்ப வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க அடுத்த மாத தலைப்புக்கு நீங்களே இப்ப தலைப்பு கொடுத்துட்டீங்க. அந்த சூக்கும சரீரம் கண்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போறதுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட நம்மளால முடிஞ்சது ஒரு 1/2 hour 3/4 hour நான் அடுத்த மாதம் அந்த இதுல பேசலாங்களா? சரிங்க பேசலாங்க. ஏன்னா இது பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நான் ரெடி. எல்லாருமே ரெடி எல்லாம் போய் சாப்பிடுங்க எல்லாம் பண்ணலாம். ஆனா முதல்ல இருந்து நம்ம துவங்கலாங்க. ஆதியில இருந்து நம்ம துவங்கலாங்க அந்த சப்ஜெக்ட.
சரிங்களா? எல்கேஜி இருந்தா ப்ரீகேஜி இருந்தா ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க அடுத்த மாத தலைப்பு நீங்களே கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிங்க. சரவணன் உங்க பேரு மிக்க நன்றி சரவணன் அவர்களே. வாழ்க வளமுடன். சரிங்க. நான் உங்க நம்பருக்கு வேணா கால் பண்றேங்க. கால் பண்ணட்டுமா? கால் பண்ணா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அது நீங்க கிளாஸ் எடுங்க. வேற ஏதாவது கேள்விக்கு சொல்றேன். ஓகே. தாராளமாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா அம்மா அவங்களுக்கு அன்மியூட் பண்றேன். அம்மா உங்க கேள்விகளை கேட்கலாமா? மல்லிகாமா. ஐயா வாழ்க வளமுடன். அவர் இப்ப கேள்வி கேட்டார்லங்க ஐயா, நான் ஆல்ரெடி கேள்வி கேட்டேன். அவர் இப்ப கேள்வி கேட்டார்ல, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். சுருக்கமா ஒரே ஒரு 10 செகண்ட்ல சொல்றேங்க. எம்ஆர்சி கிளாஸ்ல ஆலியாருக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்தப்போ ஒரு அம்மா வேலைக்கு போயிட்டு லேட்டா பஸ் ஏறி வந்து ஆலியார் ஸ்டாப்புக்கு தாண்டி அடுத்த ஸ்டாப்புக்குள்ள போய் இறக்கி விட்டாங்க வால்பாறை பஸ். அவங்க வந்து எப்படி நம்ம போய் சேர்றது 11 மணி அந்த மாதிரி ஆயிப்போச்சு, நம்ம எப்படி போறது அப்படின்னு கொஞ்சம் பயந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க ஐயா. சாமிஜி முழு சாமிஜியா வந்து தோல் மேல கை வச்சு நான் பின்னாடி வர்றேன், தோல் மேல லைட்டா தொட்டு நான் பின்னாடி கூடவே வரமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆலியார் கேம்பஸ் வரைக்கும் வந்துட்டு சாமிஜி கூட வராருங்கிற மாதிரி இவங்க வந்திருக்காங்க. ஐயோ சாமிஜி காணா அப்படின்னு தன்னப்போல அவங்க கத்தி எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், சாமிஜி என்னோட பஸ் ஸ்டாப்ல இருந்து இது வரைக்கும் வந்தாங்க, இப்ப காணா அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி, இல்லமா அவர் வந்து அவருடைய நம்மளையெல்லாம் பாதுகாக்கிற ஒரு உருவம் தெரியாது, உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக உருவத்தை காட்டியிருக்காரு, சாமிஜி காட்டியிருக்காரு, நீங்க பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்தாங்க ஐயா. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க ஐயா. நல்லதுங்க. அதுதான் எப்படி அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. அது வந்து அது என்னன்னா, அந்த இது துரியாதீத தவம் பண்ணும்போது கூட சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்கய்யா, நீங்க எப்போதும் இந்த தவம் நீங்க பண்றீங்களோ அந்த தவத்துக்கு நான் என்னுடைய தவ ஆற்றல் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய உருவம் வந்து தெரியாம நம்மளுக்கு வந்து காட்டுது. அந்த ஒரு நம்மளுடைய எண்ணத்தினுடைய வலுவினால அது காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. நான் வந்து மணிமண்டபத்துல தவம் பண்ணும்போது நான் ஒரு மனக்குழப்பத்துல தவம் பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா. ஒரு டைம் ஒரு பெரிய கொத்து சாவிங்க ஐயா, ஒரு ஆள் தக்கன்னு இருக்கு, அவ்வளோ பெரிய சாவி சாமிஜி கொடுத்து மனக்கதவை திறந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சாவி மணிமண்டப தவத்துல 9 மைய தவம் அதிகாலை 6 மணி தவத்துல கலந்துக்கும் போது சொன்னாங்க ஐயா. அப்போ வந்து நான் வந்து எனக்கு நிஜ மாதிரியே இருந்தது, இவ்வளவு பெரிய சாவியில நான் எந்த சாவின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தங்க. அப்புறம் தவத்துல நமக்கு வாழ்க வளமுடன்மா. சாரி. நேரம் ஆகுது நமக்கு. இன்னும் வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. நிறைய வாழ்க வளமுடன் ஐயா. சித்ராமா எல்லாம் முடிச்சிட்டாங்களா? அம்மா இன்னும் ஒருத்தர் இருக்காங்க பார்த்திபன், அவங்கள கேட்க வைக்கலாம். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பார்த்திபன் ஐயா அவர்க, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். பார்த்திபன் ஐயா வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. ஐயா கோபனாவில் நிறைய செய்திருக்கலாங்கம்மா. ஐயா வாழ்த்திட்டு செய்திருங்க. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக நிறைமன்னம் என்ற தலைப்பிலே மனோகரன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஐயா அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கம் ஐயா அவர்கள், மதன் ஐயா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம் மற்றும் இதுல கோஸ்ட் செஞ்ச பூஜாமா மற்றும் பெரிய நாயகம்மா அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். 8:30 மணிக்கு மீண்டும் நாம் தற்சோதனையில சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட யாராவது முன் வந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அம்மா பெரிய நாயகம்மா.
நானே பாடிடுமா? யாரும் சரிங்கம்மா understand இல்லையா? சரிங்கம்மா. வேதாத்திரிய கவி. ஓரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஜானகி அம்மா உலக நல வாழ்த்து பாடிடுங்க. சரிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லைங்கம்மா? வாழ்க வளமுடன். இதுவரை நமக்கு மிக சிறப்பாக கோஹோஸ்ட் செய்து கொடுத்த சித்ரா அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். இறையாசிரியர் சித்ரா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு சந்திப்போம். வாழ்க வளமுடன். இத்துடன் வாழ்க நிகழ்வை வளமுடன். கொள்வோம். வாழ்க வளமுடன்.